ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கிற சேக்ரட் ஹார்ட் காலேஜ். இதுல வந்து உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. தென் சேக்ரட் ஹார்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்து எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கு. இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இல்லை என்னென்ன டீடைல்ஸ் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கம்ப்ளீட் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேக்ரட் ஹார்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இதில் அஃபிலியேட்டட் டு திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் டு திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோட. சரிங்களா? இவங்க வந்து நாக்ல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்களை 5th சைக்கிள்ல இல்லை, இது ஒரு காலேஜ் வந்து எக்ஸாக்ட் எங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர்லயே இருக்கு மெயின்லயே. ஓகேங்களா? அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஓகேங்களா? நீங்க அட்மிஷன்ஸ் நீங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா shctpt.edu இதுதான் வந்து உங்க வெப்சைட். வெப்சைட்ல போனா அட்மிஷன் ஓப்பன் ஃபார் அகாடமிக் 26-27 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்க பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க டீட்டெயிலாவே உங்களுக்கு எலாபரேட்டாவே உங்க பேஜ்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காலேஜ் வந்து NRF ரேங்க் 24ல உங்களுக்கு 47th ரேங்க்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்ல என்ன எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? நாக்ல A++ சிஜிபி பார்த்தீங்கன்னா 3.53ல இருக்காங்க. ஸ்டெப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுல இருந்து ஓடிபி வரும். தென் அதுக்கப்புறம் உங்க ஃபார்மை ஃபில் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். கேண்டிடேட் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மேக் த பேமெண்ட் பண்ணணும். காலேஜோட டெம்பரரி ஐடி கார்டு கொடுப்பாங்க. தென் பிரிண்ட் காலேஜ் ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? உங்க காலேஜோட மோட்டோ, விஷன், டிசிப்ளின், ஜெனரல் டிசிப்ளின் என்னென்னு சொல்லிருக்காங்க. தென் அட்மிஷன்ஸ் அப்போ சேக்ரட் ஹார்ட் காலேஜ் நோ கேரண்டி ஃபார் த டிகிரி. ஓகேங்களா? உங்களுக்கு கேரண்டி கிடையாது. அதனால வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். கேம்பஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் கான்வர்சேஷன் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. தென் செல்ஃபோன், ஓகேங்களா? செல்ஃபோன் வந்து கேம்பஸ்ல இருந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் சொல்லி சொல்லிருக்காங்க. தென் டீச்சர்ஸ் வந்து யூஸ் கிளாஸ் ரூம் லேர்னிங் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் உள்ள சில சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் அட்டெண்டன்ஸ் 75% இருக்கணும். கான்டாக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் ஐடி கார்டு மஸ்ட் எல்லா இதுலையுமே இது பண்ணணும். தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே வந்து ஹாஸ்டல் பிஜிஸ் இருக்கு. பட் நான் லிமிட்டட் சீட்ஸ் தான் அப்படி சொல்லிருக்காங்க. தென் லேப்டாப் வந்து கம்பல்சரி எல்லா ப்ரோக்ராமுமே நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் பேரண்ட்ஸ் வந்து இங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்ல சொல்லிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ்ல யார் ஸ்பெஷலைசேஷனா இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொல்லிருக்காங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கேண்டிடேட்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்களா ஏதோ இஷ்யூஸ் ஹெல்ப் டெஸ்க் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்களா பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் தான். எதுவுமே வந்து விட்டு வைக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்கம் அப்படின்னு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க பேமெண்ட் இது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. எங்களை கிளாஸஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நீ கம்யூனிகேஷன்ஸ் நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு தான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெப்சைட் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது நீங்க யூஜி அப்ளை பண்ணுவாங்க. 12th ரிசல்ட்ஸ் காப்பி நீங்க நல்லா மார்க்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க பிஜி கேண்டிடேட் வந்து மஸ்ட் நீங்க 1 to 5th செமஸ்டர் வந்து கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ ப்ளஸ் யூஜி படிச்சுட்டு இருக்கவங்க. தென் அதே மாதிரி SC/ST கேண்டிடேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்ல போயிட்டு உங்க பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரோக்ராம்ஸ்ல போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ல போய் அப்ளை ஆன்லைன். ஓகேங்களா? அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரும். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓடிபி வரும். தென் அதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்தரா நீங்க ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் நீங்க ஆஃப்டர் பப்ளிகேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ல போய் அப்ளிகேஷன் எடிட்ல போயிட்டு
பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் மார்க் டீடைல்ஸ்ல போயிட்டு நீங்க ஃபர்கட் ரிஸ்க் நம்பர் இன்கேஸ் முடிச்சுன்னா ஃபர்கட் ரிஸ்ட்ரிக் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன்ல போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதான் கொடுத்துருக்கிறது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சைஸ்ல இருக்கணும், ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அதையும் சைஸ் சொல்லிருக்காங்க. நீங்க வழக்கமாக சொல்றதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 10th 11th 12th. தென் பிஜி கேண்டிடேட் வந்து 1 to 5 செமஸ்டர் மார்க் ஷீட், டிசி ஆன்லைன் சர்டிஃபிகேட், ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாரி, தென் ஆதார், ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு, ஓகேங்களா, தென் ஆன்லைன் இன்கம் சர்டிஃபிகேட், பேங்க் பேங்க் பாஸ்புக்கு, நீங்கள் பெரிஸ்ட் கத்தோலிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான பெரிஸ்ட் லெட்டர், ஓகேங்களா, அதுலேருந்து, ஓகேங்களா. பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான். நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் வந்து இந்த ரீஃபண்டு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. கேண்டிடேட் வந்து எது எப்படி இருக்குன்னு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்பை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறது. காலேஜ் டைம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஏஐசிடி ப்ரோக்ராம்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1 8:30 to 1:15, தென் ஷிஃப்ட் 2 வந்து 1:25 to 5:45, தென் ஏஐசிடி ப்ரோக்ராம் வந்து 8:30 to உங்களுக்கு 4:30 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து காலேஜோட ஒர்க்கிங் டைம். சரி, நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். யூஜி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 years ப்ரோக்ராம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எய்டட் ப்ரோக்ராம், தென் பிகாம், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ, தென் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், தென் பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், தென் பிசிஏ, தென் பிகாம், தென் பிஎஸ்சி ஜுவாலஜி, தென் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம், எக்கனாமிக்ஸ் எய்டட் ப்ரோக்ராம், மேத்தமெட்டிக்ஸ் எய்டட் ப்ரோக்ராம் இதுலேயே கொடுத்துருக்காங்க. எய்டட் ஷிஃப்ட் வந்து எய்டட் ப்ரோக்ராம் எதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் பிஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, தென் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ் பயோகெமிஸ்ட்ரி, தென் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி, தென் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் ஹெச்ஆர்எம் இருக்குது, தென் எம்காம், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது. தென் பிஜி டிப்ளமா ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 year கோர்சஸ் நீங்கள் அவைலபிளாக இருக்குது. தென் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ஏஐசிடி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years ப்ரோக்ராம் எம்பிஏ அண்ட் எம்சிஏ அவைலபிளாக இருக்குது. தென் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் பார்ட் டைமில், தென் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், சோஷியல் ஒர்க், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, தென் மேனேஜ்மெண்ட், கவுன்சிலிங், சைக்காலஜி, தென் மைக்ரோபயாலஜி அவைலபிள் இருக்கு. அப்ளிகேஷன் இப்போ ப்ரெசென்ட் வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நியூ ப்ரோக்ராம் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது, இதாவது சொல்லியிருக்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸாக இருந்தீங்கன்னா +2ல் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் பியூர் சயின்ஸ் குரூப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜுவாலஜி, பாட்னி படிச்சிருக்காங்க பியூர் சயின்ஸ். தென் ஆல் ஆர் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர், சாரி, இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது வந்து எல்லா கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். தென் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி எம்எஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் பிகாம், தென் பிபிஏ, தென் பேங்கிங் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 ஏஜ் வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஜூலை 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் 5 years வந்து டிசபிலிட்டி கேண்டிடேட், 3 years வந்து எஸ்சி எஸ்டி, தென் பிசி எம்பிசி டிஎஸ் கேண்டிடேட் அண்ட் உமன்ஸ் வந்து 3 years வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு சொல்லி யூஜி, பிஜி, எம்பிஏ அண்ட் எம்சிஏ என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, சரிங்களா, அது கொடுத்துட்டு உங்கள் நேம் 10th என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணாங்க. டேட் ஆஃப் பர்த், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹெச்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க, மொபைல் நம்பர், சரிங்களா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ்னா என்ன சப்ஜெக்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், சரிங்களா. ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும், சரிங்களா. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் கேட்கும், நீங்கள் அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ல போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து எடிட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும், அதுக்கப்புறம் அகாடமிக் டீடைல்ஸ் கேட்கும்,
ஓகேங்களா. உங்கள் ஃபார்ம்ஸில் பண்ணுறாங்க, உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். சரிங்களா. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர்ஸ். நீங்களா நீங்கள் இன்னைக்கு இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்களா சேக்ரட் ஹார்ட் காலேஜ் பற்றி ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் 2 ப்ரோக்ராமே அப்ளிகேஷன்ஸ் இப்போதுக்கு அட் ப்ரெசென்ட் ஓப்பனில் இருக்குது. இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கம்ப்ளீட் பாஸ்போர்ட் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிட்டு இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. மேற்கொண்டா உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன காலேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.